தெளிவான சிந்தனை மட்டுமே சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். அலகு 2 ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு பொருட்பன்மொழி, ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், பல பொருள் தரும் ஒரு சொல். இவை எல்லாமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. எனவே அனைத்தையும் ஒரு அழகாக ஒரு தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அலகு 2 அரசு கொடுத்திருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம் அப்படின்னா தாமரை என்ற ஒரு சொல்லை குறிக்கிறது. அதே போல் தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினா, இதழ் என்பதற்கு என்ற ஒரு பொருள் தரும் பல சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தெரிவுகளில் பார்த்தோம்னா நாளிதழ், உதடு அப்படிங்கிறது பொருள்படும். அதே போல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? குளிர்ச்சி அப்படின்னாலே தன்மை, டன்னகர வரக்கூடிய தன்மை குறிக்கும். அதனால் விடை என்பது தன்மை. குரூப் 2 2017 கேட்கப்பட்ட வினா, மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னாக்கா களம், வங்கம், புனை, அம்பி இந்த 4 தான் மரக்கலத்தை குறிக்கக்கூடிய சொற்களாக இங்கே அமைந்திருக்கிறது. அதே போல் பல பொருள் தரும் ஒரு சொல் வடிவம், தோற்றம், அழகு, நிறம், உருவம் ஆகிய சொற்கள் குறித்து ஒரு சொல் எது? குறிக்கும் ஒரு சொல் எது? அப்போ இங்கே பார்த்தோம்னா உருவம், உரு அப்படிங்கிறது தான், இந்த உருங்கிறது தான் மற்ற எல்லா சொற்களையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமைகிறது. அதே போல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வினாக்கள் அப்படி தான் இருக்குது. ஆனால் அடுத்து நம்ம பார்க்கணும். வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இப்போ இந்த 4 சொற்களும் ஒரு பொருளை குறிக்குது. எது? குன்றுன்னு வரும்போது மலை தான். அப்போ தெரிவு ஆவண்ணா மலை அப்படிங்கிறது இதுக்கு விடை. அதே போல் பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூரியன், சூரியனை குறிக்கக்கூடிய பல சொற்கள் எவை அப்படிங்கிறது தான் இதனுடைய வினாவினுடைய பொருள். கதிரவன், பகலவன், ஆதவன், ஞாயிறு. இப்போ இதுதான் சரியான விடை. மற்ற தெரிவுகளில் பார்த்தோம்னா திங்கள், சந்திரன் ரெண்டுமே நிலவை குறிப்பது. 3வது தெரிவில் கடல் என்பது இருக்கிறது. அதனால் இதுதான் சரியான விடை. அதே போல் ஒரு பொருட்பன்மொழி, ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது. நன்னூல் வழங்கும் ஒரு தமிழ் இலக்கண குறியீடாக இதை குறிப்பிடுறோம். மீமிசை என்றாலும் ஒரு பொருட்பன்மொழியை குறிக்கும். பாருங்கள், திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. உயர்ந்தோங்கி. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழிந்தாழ்ந்து காணப்படுகிறது. குழிந்தாழ்ந்து. உயர்ந்தோங்கிய, உயர்ந்து, ஓங்கிய ரெண்டுமே உயர்ந்தங்கிற பொருளுடையது. குழிந்தாழ்ந்து, குழிந்து, ஆழ்ந்து ரெண்டுமே குழிந்துங்கிற ஒரே பொருளை உடையது. இப்போ நடுமையம், நடு மையம் இரண்டுமே நடுப்பகுதியை குறிக்கும். மீமிசை, மீ அப்படின்னாலும் மிசை அப்படின்னாலும் மேல், மேற்பகுதிங்கிற பொருள்படும். இப்போ இது எடுத்துக்காட்டாக நம்ம நினைவில் வச்சுக்கணும்னா மீமிசை ஞாயிறு, புனின்றிலங்கன்று, உயர்ந்தோங்கு பெருவரை, குழிந்து ஆழ்ந்த கண். இதுதான் ஒரு பொருட்பன்மையை நம்ம குறிப்பிடுறோம். பல பொருள் தரும் ஒரு சொல். பழமொழி நானூறில் வரக்கூடிய ஆற்றுணா, ஆறு கூட்டல் உணா, அந்த செய்யுளில் அது வழி என்பதை குறிக்கிறது. வேறு ஆறுங்கிறதுக்கு வேறு என்னென்ன பொருள் நமக்கு இருக்குது? ஓர் எண், ஆறு. அதை இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் நீர் ஓடும் பரப்பு, ஆறு. அடுத்த வழி, தனி, தனித்தல், இந்த ஆற்றுப்படுத்துதல், இந்த பொருட்களில் ஆறுங்கிறதுக்கு இவ்வளவு பொருள் இருக்கிறது. ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல். அப்போ பாருங்கள், பச்சை குழந்தை, இளம் வயது குழந்தை, பச்சை பயிர், பசுமையான பயிர், பச்சை பொய், அப்பட்டமான பொய், வெளிப்படையானது, பச்சை தண்ணீர், மழை நீர், மண்ணில் சேமிக்கப்படும் நீர். இந்த பச்சை அப்படிங்கிறதோட மற்றொரு சொல் சேரும்போது இந்த பச்சைக்கான வெவ்வேறு பொருள் அங்கே கிடைக்கிறது. அப்போ ஒரு சொல்லுக்குரிய வேறு இணையாக வேறு என்னென்ன சொல்லலாம்? உலகம், ஞாலம், நிலம், பூவுலகம், மேகம், முகில், எழிலி, கொண்டல், மஞ்சு, அரசன், மன்னன், வேந்தன், கொற்றவன், கோ, கடல், ஆழி, ஆற்களி, முன்னீர், வாரணம், பௌவம், பறவை, புணரி. அதே போல் மரக்கலம் பாருங்கள், கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசில், புனை, தோணி, தெப்பம், திமில், அம்பி, வங்கம், மிதவை, பகிரி, ஓடம். அது ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு வகையான களத்தை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த வகையில் இந்த தலைப்பின் கீழ் கண்டிப்பாக
ஒன்றுக்கு மேற்பட்ட வினாக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து எங்கள் காணொலியோடு இணைந்திருங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதை கொடுத்தால் நம்மளுடைய காணொளிகள் அத்தனையும் உங்களுக்காக கிடைக்கும். சிறப்பாக கையாண்டு இந்த தேர்விலே உங்கள் இலக்கை அடைவதற்கு வாழ்த்துகள்.